வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிளகாய் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் கார்ப்பு சுவைக்கு அந்த காலத்தில் மிளகு பயன்பாடு மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு காய் அதே கார்ப்பு சுவையில் இருக்குது. ஸோ அதனால் அந்த மக்கள் முன்பிருந்து அந்த மிளகாய் அடிப்படையாக வச்சு மிளகாய் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. கிமு 7000 ஆண்டில் மெக்சிகோ மாகாணத்தில் பச்சை மிளகாய் முத பயிரிடப்பட்டுச்சு. இத்தாலிய கடற்படையினர் இந்தியா வர்றதுக்காக கடல் வழியை தேடிட்டு இருக்கும்போது அமெரிக்கா போயிருக்காங்க. ஸோ அங்கேருந்து தான் உலகத்தோட பல பகுதி மக்களுக்கு பச்சை மிளகாயை பற்றி தெரிய வந்திருக்கு. இந்தியாவுக்கு பச்சை மிளகாயை கொண்டு வந்தவங்க போர்ச்சுகீசியர்கள். அந்த காலத்தில் பச்சை மிளகாய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீமை மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை மிளகாயோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக மசாலா பொருளாக ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பச்சை மிளகாய்க்கு தான் இருக்குது. சுவையூட்டுறதுல ரொம்ப முக்கிய பங்கு நமக்கு பச்சை மிளகாய் தான். அதே மாதிரி மூட்டு வலி, ஆறாத புண் இதை குணப்படுத்துகிற களிம்புகளில் தயாரிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க. சில்லி சாஸ், மிளகு சாஸோட தயாரிப்புகளையும் பச்சை மிளகாய் இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள்.